வெள்ளிக்கிழமை முதல் கனடா பாலக் கட்டணத்தை $20 குறைக்கிறது. கனடாவின் கான்ஃபெடரேஷன் பாலத்தின் சுங்க கட்டணம் $20 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மற்றும் நோவா ஸ்கோஷியா இடையேயான படகு போக்குவரத்து கட்டணங்களும் 50% குறையும். பிரதமர் மார்க் கார்னி திங்கட்கிழமை காலை அல்பானி பிரின்ஸ் எட்வர்ட் தீவு பகுதிக்கு வருகை தந்தபோது இந்த மாற்றங்களை அறிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை எதிர்கொண்டு அட்லாண்டிக் கனடா முழுவதும் போக்குவரத்தை மலிவானதாக மாற்றுவதற்கான கார்னியின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கனடிய பொருட்களுக்கான வரிகள் வெள்ளிக்கிழமையன்று 25%லிருந்து 35%ஆக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவின் பிரதமர் ராப் லான்ஸ் கான்ஃபெடரேஷன் பாலத்தின் சுங்க கட்டணத்தை ஒரு வர்த்தக தடையாக குறிப்பிட்டிருந்தார். வருடம்தோறும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வாகனங்கள் இந்த பாலத்தை கடக்கின்றன. தற்போது ஒரு சாதாரண 2 அச்சு வாகனத்திற்கான சுங்க கட்டணம் $50.25 ஆகும். இந்த 12.9 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் பனிமூடிய நீர்நிலைகளின் மீது அமைந்துள்ள உலகின் மிக நீளமான பாலமாக அறியப்படுகிறது. இது 1997இல் $1 பில்லியன் செலவில் கட்டப்பட்டது. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.